வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். மாற்றங்கள் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிவி சீரியலில் அடிக்கடி சேஞ்சஸ் நடக்காது. பட் இப்போ அடிக்கடி டிவி சீரியல்ஸில் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ரீசெண்டாக சன் டிவி சீரியலில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை கண்டினியூ பண்ணி மறுபடியும் ப்ரைம் டைம் சீரியலில் சில மாற்றங்களை பர்டிகுலர் டிவி சீரியலில் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாகவே ப்ரைம் டைமில் வந்துட்டு இருக்க வானத்தை போல சீரியலில் துளசி கேரக்டரில் இவருக்கு பதில் இவர்னு சொல்லி கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸ்வேதாவுக்கு பதிலாக துளசி கேரக்டரில் மானியாப்பா நடிச்சிட்டு இருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணி இன்னொரு முக்கியமான கேரக்டரையும் வானத்தை போல சீரியலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வானத்தை போல சீரியலில் சின்ராசுங்கிற கேரக்டரில் ஹீரோவாக தமன் நடிச்சிட்டு இருந்தார். இவர் திடீர்னு சீரியல்லேருந்து விலகிட்டார். ஸோ தமன் விலகினதால கொஞ்சம் எபிசோடில் சின்ராசு கேரக்டரை சீரியலில் காட்டலை. சின்ராசு காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை தேடுற மாதிரி தான் சீரியல் இப்போ ஸ்டோரி போயிட்டுருக்கு. பர்டிகுலர் செலிபிரிட்டி சீரியலில் இல்லைங்கிறத பேஸ் பண்ணி சீரியலோட திரைக்கதையை வானத்தை போல டீம் கண்டினியூ பண்ணுறாங்க. புது சின்ராசு வர வரைக்குமே சீரியலில் சின்ராசு காணாமல் போயிட்டாரு. அவர் ஒட்டுமொத்த குடும்பம் தேடுற மாதிரி தான் சீரியலோட திரைக்கதை ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ சின்ராசு காட்டில் தமன் சீரியலில் இல்லை. அவருக்கு பதிலாக சின்ராசு காட்டில் வேற ஒரு செலிபிரிட்டி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வானத்தை போல சீரியலில் சின்ராசு கேரக்டர் நடிச்சிட்டு இருந்த தமன் விலகிட்டதால அவருக்கு பதிலாக ஸ்ரீகுமாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இனி தமன் சீரியலில் வரமாட்டார். சின்ராசு கேரக்டரில் ஸ்ரீகுமார் தான் இனி சீரியலை கண்டினியூ பண்ணுவார். இது வரைக்குமே தமனை சின்ராசு கேரக்டரில் பார்த்து பழகிட்டதால புது சின்ராசு ஆடியன்ஸ்ட்டு டிலேவாக தான் ரீச் ஆவார். அதே சமயம் புது சின்ராசாக வரப்போகிற ஸ்ரீகுமார் ஆல்ரெடி சன் டிவியில் நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு. ஸோ சீக்கிரமாக சன் டிவி ஆடியன்ஸ் ஸ்ரீகுமார் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சின்ராசு கேரக்டருக்கு ஸ்ரீகுமார் கரெக்டான செலெக்ஷன் தான். இவரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீகுமார் லாஸ்ட்டாக ஜீ தமிழ் டிவியோட யாழினி மோனி சீரியலில் நடிச்சிருந்தாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜீ தமிழ் டிவியோட மற்ற சீரியல்ஸில் கெஸ்ட் ரோல் மாதிரி என்ட்ரி கொடுத்தாரு. ஜீ தமிழ் டிவிக்கு வரதுக்கு முன்னாடியே சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. 2004 அகல்யா சீரியல் ஆரம்பித்து 2012 பொம்மலாட்ட சீரியல் வரைக்குமே கிட்டத்தட்ட 11 சன் டிவி சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு. இதில் பைரவி சீரியலை மட்டும் கெஸ்ட் ரோலில் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு சன் டிவி ஆடியன்ஸ்ட்டு அறிமுகம் தேவையில்லை. சின்ராசு கேரக்டருக்கு ஸ்ரீகுமார் கண்டிப்பாக பொருத்தமாக தான் இருப்பார். யாழினி மோகினி சீரியலுக்கு அப்புறமா ஸ்ரீகுமார் ஹீரோவாக நடிக்கிற சீரியலில் இந்த வானத்தை போல. ஆல்ரெடி யாழினி மோகினி சீரியல் நடித்த சைத்ராவும் சன் டிவியோட கையில் சீரியல் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ரீகுமார் சன் டிவி சீரியலுக்கு வந்துட்டாரு. பட் பழைய சின்ராசை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். துளசி கேரக்டர் கண்டினியூ பண்ணி சின்ராசு கேரக்டர் இப்போ சீரியலை மாற்றிட்டாங்க. தமன் சீரியல்லேருந்து விலகினதுக்கான காரணத்தை அவர் இன்னும் சொல்லலை. பட் சீரியலில் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக சில அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சீரியலை தமன் தான் ஹீரோவன் திரைக்கதையில் அவருக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் துளசியோட மேரேஜுக்கு அப்புறமா சின்ராசு கேரக்டருக்கு சீரியலை பெருசாக முக்கியத்துவம் இல்லை. அவரோட போர்ஷனும் குறைஞ்சிருச்சு. ராஜபாண்டி கேரக்டர் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே திரைக்கதையில் வருது. சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி ஸ்டார்டிங்கில் ராஜபாண்டி கேரக்டரை சீரியலாக காட்டினாங்க. இப்போ மெயின் கேரக்டருக்கு திரைக்கதையில் முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. அதே சமயம் வெற்றி கேரக்டரை இன்னொரு ஹீரோவாக காட்டிட்டு இப்போ நெகட்டிவ் கேரக்டராக மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் யார் யாரெல்லாம் மெயின் கேரக்டரில் வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரீசெண்டாகவே சீரியலில் முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. ஸோ சின்ராசு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்டர் தமன் சீரியலேருந்து விலகினதுக்கும் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சில நியூஸ் வந்துட்டுருக்கு. இது அன்அஃபிஷியல். இந்த ரீசனால் தான் தமன் விலகினார்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ சின்ராசு கேரக்டர்லேருந்து தமன் விலகினதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணக்கூடிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.